வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஆமாங்க, ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து தான் இந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து வந்திருக்கு. 2025க்கான ரெக்குவயர்மெண்ட் ப்ராசஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சேலரின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 40,000லேருந்து அப் டு 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து இருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 18/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க, உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கே அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயிலிருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எதுக்கான ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ஆஃபீஸருக்கான ரெக்குவயர்மெண்ட் தான், கிரேட் ஏவோ இன் ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன் சைடில். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னு வந்து பாருங்கள், 25th February 2025 வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்தியன் நேஷ்னல்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதே அவங்க வந்து தெளிவாகவே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 3 years வந்து கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம், நீங்கள் வந்து கண்டினியூஸாக 3 years கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் ஓகே தான், 4 year கிராஜுவேஷனாலும் ஓகே தான். அவங்க வந்து மினிமம் 3 yearsன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஃபுல் டைமு ரெகுலர் கோர்ஸாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரிஸு, எக்கனாமிக்கலி வீக்கர் அதாவது இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸு, அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அதாவது ஓபிசி கேட்டகரிஸ் இதிலலாம் வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஓவராலாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும் உங்களோட டிகிரியில். அதே வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட், எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க வச்சுருக்கிற எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் நோட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ஹூ ஹாவ் பாஸ்டு சிஏ ஃபைனல் ஆர் சிஎம்ஏ ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்து சிஏ ஃபைனல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சிஎம்ஏ ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து பாஸ்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் இஃப் எம்பிள்டு ஃபார் செலெக்ஷன் will also not allowed to join the Indian Oil சொல்லியிருக்காங்க. In case they passes a CA final or CMA final examination on or before date of declaration of result of this requirement. அதாவது இந்த ரெக்குவயர்மெண்ட்டு ரிசல்ட்டுக்கு முன்னாடி அல்லது அதுக்கப்புறம் வந்து பாஸ் ஆகிருந்தாலும் அலோவ் பண்ண அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அலௌட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 30 yearsக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 30 June 2025 அதாவது இந்த டேட்டுக்குள்ளே உங்கள் இயர் வந்து 30 yearsக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸுக்குமே பாண்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் இடபிள்யூசி கேண்டிடேட்ஸ்னால் உங்களோட பாண்ட் டேட் வந்து 1 July 1995. அதே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா 1 July 1985 சொல்லியிருக்காங்க. அதே ஓபிசி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 July 1992 வந்து பாண்ட் டேட் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம், பாண்ட் டேட்லேருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 1982 வரைக்கும். அதே வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 July 1990, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1980. அதாவது இந்த டேட்லேருந்து அதுக்கப்புறம் பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 3 years ஆகுது உங்களுக்கு வந்து இது ரிலவெண்டடான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து எதிர்பார்க்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சப்மிட் பண்ணணும், அது எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை, இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே தான் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா
அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் சிஏ இன்டிமேட்டட் போத் குரூப்ஸ் ரெண்டுக்குமே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் வந்து நடக்கும், ஜிடி நடக்கும், அண்ட் குரூப் டாஸ்க் வந்து நடக்கும். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து நடக்கும். இதுதான் அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எனிவேர் இன் இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து இருக்கும், எந்த செக்ஷனில் வேணாலும் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் டைமு, நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 40,000 வந்து பெர் மந்த் வந்து வரும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 40,000 வந்து கொடுப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய அலவன்ஸும் பெனிஃபிட்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இது எல்லாமே வந்து நிறைய அலவன்ஸ் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பாண்ட் இருக்குது, சர்வீஸ் பாண்டு வந்து இருக்குது. இந்த சர்வீஸ் பாண்டு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கிடையில் நீங்கள் இது பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து பாண்ட் அமௌண்ட் வந்து 2 lakhs கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 35,000 வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடி மூலிமா நீங்கள் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 18th March 2025க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ், அதாவது எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது சிலதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து படித்து பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் அப்ளைக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.